ஒரு 30 வயது பெண்ணோட உடம்புல வந்து 40 வயது, 50 வயதுக்கான உடல் மாற்றங்கள் உண்டாகுது அப்படின்னா, அந்த உடம்புல மாதவிடாயினோட அளவு குறையும். அது மட்டும் இல்லாம அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே வயதான ஒரு தோற்றத்தையும், உடலோட தன்மை அதாவது ரொம்ப மூட்டுகள்ல தேய்மானம் உண்டாகிறது. அதே மாரி இடுப்பு வலி, கை, கால் வலி இந்த மாரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இத தான் பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படின்னு நம்ம சொல்லும். இதற்கு காரணம் இன்றைய உணவு முறை. நம்ம பெரும்பாலும் அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள தான் இன்றைய ஒரு வாழ்வியல் முறையில நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ நெறைய காய்கறி, கீரைகள் அது மட்டும் இல்லாம இந்த காய்கறி, கீரைகள ஓரளவுக்கு அதனுடைய தன்மை மாறாம நம்ம சமைச்சு சாப்பிடுறது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு கிடையாது. இதனால தான் நமக்கு ரொம்ப சீக்கிரமா வயதாகக்கூடிய ஒரு நிலை இருக்கு. ஸோ அடுத்ததாக வாழ்வியல் முறை. ஸோ நம்ம ரெகுலரா ஒரு எக்ஸர்சைஸ் பண்றதோ, இல்ல ஒரு நடைப்பயிற்சி மேற்கொள்றதோ, இல்ல யோக பயிற்சி, சுவாச பயிற்சிகள மேற்கொள்றதோ, இந்த மாதிரியான ஒரு நிலை இல்ல அப்படின்னா, ரொம்ப ஈஸியா நமக்கு வயதான ஒரு நிலை வர ஆரம்பிக்குது. மன அழுத்தத்தினால அதிகப்படியான கோபமோ, இல்ல அதிகப்படியான வருத்தமோ உண்டாகிறது. இந்த மாதிரியான நிலைகள் தொடர்ந்து இருக்கு அப்படின்னாலே, ரொம்ப ஈஸியா நம்மளுடைய இந்த செல்கள் முதிர்ச்சி அடைய ஆரம்பிக்குது.